தியத்தலாவ காரோட்ட பந்தயத்தில் நேற்று ஒரு கொடூரமான விபத்து பதிவாகி வெளிமட பகுதியை சேர்ந்த 8 வயதான சிறுமி சிவகுமார் தினுஷிகா உட்பட 7 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. 2 பேர் இப்போ வரைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2 போட்டியாளர்கள் 2 சாரதிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பல கேள்விகள் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த விபத்து எப்படி நடந்தது? தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விபத்தா? சர்வதேச நியமங்களை பின்பற்றி இந்த காரோட்ட பந்தயம் நடத்தப்பட்டதா? போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதான்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் மதுபோதையில் இருந்தாங்களான்ற சந்தேகம் கூட முன்வைக்கப்படுது. இது சாதாரணமாக யாராலையும் முன்வைக்கப்பட்ட சந்தேகம் கிடையாது. போலீஸ் ஊடக பேச்சாளரை முன்வச்சிருக்கிற சந்தேகம். இந்த போட்டியாளர்கள்ட்ட அவங்க மதுபோதையில் இருந்தாங்களான்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்படுது. மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறதா போலீஸ் ஊடக பேச்சாளரை ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று தியத்தலாவ விபத்தில் என்னதான் நடந்ததுன்றதை கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஸ்ரீலங்கா ஆட்டோமொபைல் விளையாட்டுக் கழகம் இந்த ஃபொக்ஸில் காரோட்ட பந்தயத்தை ஒவ்வொரு வருஷமும் நடத்துறது வழமையானது. இலங்கையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரோட்ட பந்தயம் தான் இந்த ஃபொக்ஸில் காரோட்ட பந்தயம்ன்றது. இந்த ஆட்டோமொபைல் விளையாட்டுக் கழகம் 1993ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழ் சிங்கள சித்திரை புந்தாட்ட சிறப்பிக்கிற வகையில் தான் இந்த காரோட்ட பந்தயத்தை நடத்துது. இந்த ஆட்டோமொபைல் விளையாட்டுக் கழகமும் இராணுவமும் சேர்ந்து தான் இந்த காரோட்ட பந்தயத்தை நடத்துறது வழமையானது. என்னென்னு சொன்னால் இந்த ட்ரக் ஓடுபாதை இராணுவத்துக்கு சொந்தமானது. கடந்த 5 வருஷங்களாக இந்த காரோட்ட பந்தயம் நடத்தப்படாமல் இருந்தது. என்னென்னு சொன்னால் கோவிட் பெருந்தொற்று நிலைமை, இலங்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடியான சூழல், சாதாரணமான வளமையான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருந்தது. இதனால் கடந்த 5 வருஷங்களாக இந்த காரோட்ட பந்தயமும் நடத்தப்படலை. 5 வருஷங்களுக்கு பிறகு இந்த காரோட்ட பந்தயம் இப்போ நடத்தப்பட்டிருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த தடவை கலந்து கொண்டிருந்ததா சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படாமல் பார்வையாளர்களுக்காக நுழைவாயில்கள் திறந்து விடப்பட்டதாகவும் ஒரு தகவல் கூட வெளியாகி இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தாங்கன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். 25 சுற்றுக்களை கொண்டதா இதை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நேற்று செய்யப்பட்டிருந்தது. 18வது சுற்று நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து நடந்ததா போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் சில ஊடகங்களோட செய்திப்படி 1வது சுற்றிலேயே இந்த விபத்து சம்பவிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த விபத்து சம்பந்தமான காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம். அந்த காட்சிகளின் அடிப்படையிலையும் இல்லாட்டி போலீஸ் சொல்கிற தகவலின் அடிப்படையிலையும் முதல்ல காரோட்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒரு கார் அந்த ஓடு பாதையிலேயே விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்து நடந்து சாரதியும் போட்டியாளரும் காரும் அங்கிருந்து அகற்றப்படாத நிலையிலேயும் போட்டி தொடர்ந்து நடத்தப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. மஞ்சள் நிற சமிக்ஞை காட்டப்பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மற்ற போட்டியாளர்கள் வாகனத்தை காரை செலுத்தினதை பார்க்க முடிஞ்சுது. முதல்ல ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அதுக்கு பிறகு பின்னால் வந்த 2 கார்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. 1வது கார் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு பார்வையாளர்கள் இன்னும் கொஞ்சம் ஓடு பாதைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த காருக்கு பின்னால் வந்த இன்னும் 2 கார்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகுது. அதுக்கு பிறகு பார்வையாளர்கள் இருந்த பக்கத்துக்கு அந்த 2 கார்களும் பாஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. இதனால் 7 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 4 மார்ஷல்ஸ், அந்த போட்டியை ஒழுங்குபடுத்துகிற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த மார்ஷல்ஸ் 4 பேரும், பார்வையாளர்கள் 3 பேரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. சம்பவ இடத்திலேயே 5 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சிகிச்சை பலனில்லாமல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருக்கிறாங்க. வெளிமட பகுதியை சேர்ந்த 8 வயதான சிறுமி சிவகுமார் தினுஷிகா தன்னுடைய தாத்தாவோட இந்த போட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்கிறார். அந்த சிறுமியோட தாத்தா 55 வயதான முத்துசாமி உதயகுமார் என்ற நபரும் இந்த சம்பவத்தில் பலியாகி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. மொத்தம் 21 பேர் இந்த சம்பவத்தில் காயமடைஞ்சிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. 3 பேர் சிகிச்சை பெற்று வெளியேறி இருக்கிறாங்க. மற்ற 18 பேரும் தியத்தலாவ வைத்தியசாலையிலையும் பதுள வைத்தியசாலையிலையும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வராங்க. குறிப்பாக 11 பேர் தியத்தலாவ வைத்தியசாலையிலையும் 7 பேர் பதுள வைத்தியசாலையிலையும் சிகிச்சை பெற்று வரதா சொல்லப்படுது.
இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள் போலீஸ் தரப்பாலையும் ராணுவத்தாலையும் முன்னெடுக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது. என்று சொன்னால் ராணுவம் தான் இந்த காரோட்ட பந்தயத்தை முன்னின்று நடத்தியிருந்தது. அதுல ஒழுங்கமைப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது ராணுவம் மேல விரல் நீட்டப்படலாம். இதை சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள் கூட முன்னெடுக்கப்பட்டு வருது. காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வரவங்களை ராணுவ தளபதி விகும் லியனகே வைத்தியசாலைக்கு போய் பார்வையிட்டிருக்கிறாரு. அது சம்பந்தமான காட்சிகள் ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில் 36 வயதான ஒரு நபரும் 47 வயதான ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 2 பேருமே ஒன்றோடு மோதின கார்ட சாரதிகள், அதாவது போட்டியாளர்கள். அவங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வராங்க. நீதவான் நேரடியாக போய் 2 பேரையும் பார்த்ததுக்கு பிறகு 30ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த 2 பேரும் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு ரேசிங்காக இருந்தாலும் கூட வாகன போக்குவரத்து சட்டத்தின்படி பின்பற்றப்பட வேண்டிய, கடைபிடிக்கப்பட வேண்டிய சில விதிமுறைகள், வரையறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டதா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சாரதிகள் செயற்பட்டாங்களான்றது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறதா போலீஸ் ஊடக பேச்சாளரால் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த 2 சாரதிகளும் மதுபோதையில் இருந்தாங்களான்றது சம்பந்தமா மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்க இருக்கிறதாவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கார்கள் பயணிச்சிருக்கிறத சொல்லப்படுது. வேகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னன்னு சொன்னால் இது ஒரு ரேசிங், இதனால வேகம்ன்றது இந்த சட்டத்தின்படி கருத்தில் கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு மஞ்சள் கொடி காட்டப்பட்டிருக்கு, அதாவது சமிக்ஞை காட்டப்பட்டிருக்கு. அந்த சமிக்ஞையை மீறி மற்ற போட்டியாளர்கள் பயணிச்சிருக்கிறது சில நேரங்களில் தண்டனை சட்டக்கோவையின்படி குற்றச்சாட்டு சுமத்தப்பட வேண்டிய ஒரு குற்றமா அமையலாம் என்று சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 கார்களும் ஒன்றோடு மோதி விபத்துக்குள்ளாகி பார்வையாளர்கள் இருந்த இடத்துக்கு பாய்ஞ்சிருக்கு. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குமா இருந்தா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல 7 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்காது. அப்ப இங்க ஏதோ ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான குறைபாடு இருந்தது என்ற சந்தேகம் ஏற்பட்டதா போலீஸ் ஊடக பேச்சாளரை ஒரு சந்தேகத்தை முன்வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஓடு பாதையிலிருந்து 30 அடி தூரத்துல பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. வளமையா டயர்கள் போடப்பட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். இந்த தடவை இன்னும் அதிகமான பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்காக 4 அடிக்கு 4 அடி உயரத்துக்கு மணல் நிரப்பப்பட்டு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது என்று சொல்லி ஏற்பாட்டாளர்கள் சொல்றதை பார்க்க முடிஞ்சது. வளம மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாதிரி தான் இந்த தடவையும் பாதுகாப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குறிப்பா டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த டிக்கெட்டுகளில் கூட இது ஒரு போட்டி, ரேசிங், இதனால விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவதானமா செயற்படுங்கன்ற விஷயம் அந்த டிக்கெட்டுகள்லையும் அச்சிடப்பட்டிருக்கிறதா போட்டி ஏற்பாட்டாளர்கள் இப்ப சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. ராணுவம் தான் இதை முன்னெண்டு ஏற்பாடு செஞ்சிருக்கு. ராணுவ ஊடக பேச்சாளரும் சொல்லியிருக்கிறாரு, முதல் விபத்து நடந்ததுக்கு பிறகு, அந்த முதல் கார் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு பார்வையாளர்கள் ஓடுபாதைக்கு பக்கத்துல வந்ததுதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்ததுக்கு காரணமா இருக்கலாம் என்ற கருத்தையும் ராணுவ ஊடக பேச்சாளர் முன்வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு பொழுதி பறக்கிற ஒரு இடத்துல காரோட்ட பந்தயத்தை நடத்தலாமா என்ற விமர்சனம் இன்றைக்கு பலர் மத்தியிலையும் இருக்கு. ஆனா இந்த தியத்தலாப அந்த இடத்துல காரோட்ட பந்தயம் நடத்தப்படுறது இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. பல வருஷங்களா அந்த இடத்துல தான் காரோட்ட பந்தயம் நடத்தப்படுது. ஆனா இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வழக்கமாவே நீர் தெளிச்சு புழுதி பறக்காத மாதிரி சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டதா என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் ஏற்படுது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மஞ்சள் கொடி காட்டப்படுறது. ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு, அந்த கார் புரண்டதுக்கு பிறகு மஞ்சள் கொடி காட்டப்பட்டிருக்கணும் என்று சொன்ன ஒரு விபத்து நடந்திருக்கு, முந்தி செல்ல முடியாதுன்றதை அறிவிக்கிற மாதிரி மஞ்சள் கொடி காட்டப்படும். இந்த இடத்திலையும் மஞ்சள் கொடி காட்டப்பட்டிருக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாகி இருக்கு. இரண்டாவது விஷயம், டபுள் எல்லோ சமிஞ்சை காட்டப்படுறது. 2 மஞ்சள் நிற சமிஞ்சைகள் காட்டப்படும். ஒரு பாரதூரமான விபத்து நடந்திருக்கின்றதை அறிவிக்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டதா என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம், கேள்வி கூட இன்றைக்கு பலர் மத்தியிலையும் இருக்கு. மூன்றாவது விஷயம், அந்த முதலாவது கார் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு அந்த சாரதி அங்கிருந்து வெளியேற்றப்படலை, அகற்றப்படலை, அந்த காரும் அகற்றப்படலை. அப்ப ஒரு அபாயகரமான சூழல் அந்த இடத்துல உருவாகி இருந்தது. இந்த மாதிரியான சூழல்ல
சிவப்பு நிறத்தில் சமிஞ்ஞை காட்டப்பட்டிருக்கணும் என்று சொல்லி முன்னாள் சாம்பியன் ஷேன் குணவர்தன ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மார்ஷல்கள், அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள், அதில் அந்த கொடி காட்டுற சமிஞ்ஞை காட்டக்கூடியவர்கள், அவங்களுக்கு போதுமான பயிற்சிகள் கொடுக்கப்படாத நபர்கள் தான் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்கன்ற குற்றச்சாட்டை கூட ஷேன் குணவர்தன முன்னாள் சாம்பியன் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. சிவப்பு சமிஞ்ஞை காட்டப்பட்டிருக்குமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாரதூரமான விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் மஞ்சள் நிறத்தில் சமிஞ்ஞை காட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து தான் அந்த சமிஞ்ஞை காட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் அதிகமான புழுதி கூட பறக்குது. கொஞ்சம் தூரத்திலிருந்து முதல்லையே அந்த சமிஞ்ஞை காட்டப்பட்டிருக்குமா இருந்தா இந்த மாதிரியான சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அவர் ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சாரதிகள் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்படுது, இன்னொரு பக்கம் இதை பார்க்க போன பார்வையாளர்கள், பொதுமக்கள் ஓடுபாதைக்கு பக்கத்தில் போனாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. இன்னொரு பக்கம் போட்டி ஏற்பாட்டாளர்கள் சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் இருந்திருக்கிறாங்க, குறைபாடுகளோட இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. ஆனால் கடைசியில் 8 வயது சிறுமி உட்பட 7 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் 2 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.